அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, நான் கடைசியாக ஒரு பதிவில் போட்டிருந்தேன், கஞ்சனை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் என்று போட்டதற்கு சில சகோதரிகள் கமெண்ட் செய்திருந்தார்கள். நீங்கள் கஞ்சன் என்று சொல்கிறீர்கள், எங்களுடைய கணவனுடைய வருமானம் கூட எங்களுக்கு தெரியாது, அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்பது கூட தெரியாது என்று ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் போட்டிருந்தீர்கள். சகோதரிகளே, பொதுவாக உலமாக்கள் சொல்கிறார்கள், எந்த இடத்திலும் கணவன் தனது வருமானத்தை மனைவியிடத்திலே சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அவருடைய கடமையாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர் கஞ்சனாக இருக்கக்கூடாது. தனக்கு கீழே இருக்கின்றவர்கள், மனைவி, மக்கள், பெற்றோர்கள், இன்னும் தேவையானவர்களுக்கு கட்டாயம் செலவு செய்யப்பட வேண்டியவர்கள் செலவு செய்யத்தான் வேண்டும். யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ அவர் செலவு செய்யத்தான் வேண்டும். ஆனால் அவருடைய வருமானத்தை கண்டிப்பாக மனைவிடத்திலே சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள், நான் சொல்லிவிட்டால் வருமானத்தை விட செலவு பட்ஜெட் கூடிவிடும், மனைவி கேட்பாள், அல்லது வேறு விதமான காரணங்களுக்காக வேண்டி கணவன்மார்கள் சொல்லாமல் இருக்கலாம். எனவே மனைவிமார்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாய கடமை இல்லை. ஆனாலும் உங்களிடத்திலே அந்த வருமானத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் நெருக்கத்தை கணவன்மார்களோடு உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே விடயமாக இருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.